ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், ஜெயம் தமிழ்நிலை சோலார் டெக்கோடு இருந்துள்ள அனைத்து சொத்துக்களுக்கும் ஜெயம் தமிழ்நிலையின் வணக்கம். இந்த வீடியோவில் எதை பற்றி பார்க்க போகிறோன்னா, ஒரு 3 HP ஓகேங்களா. கிணத்துக்கு வந்து பார்த்தீங்கன்னா 60 அடி வேலை செய்ய கூட 3 HP 2 ஸ்டேஜ் ஓகேங்களா. 3 இன்ச் டெலிவரி பற்றி அந்த வீடியோவில் பார்க்க முடியாது. இது வந்து பார்த்தீங்கன்னா வெர்சல் பம்புடைய பெஸ்ட் கம்பெனி ஓகேங்களா. சூப்பரான ஃபுல்லாக ஸ்டைன்லெஸ் ஸ்டீல் தான். அதுக்கு முன்னாடி நம்ம வீடியோ முதல்ல பார்க்கணும், சப்ஸ்கிரைப் பண்ணி நிறைய பேர் ஷேர் பண்ணுங்கள். இது வந்து 3 வருஷம் வாரண்ட்டி ஓகேங்களா. 3 இயர் வாரண்ட்டி. பைபேசில் பேனல் போட்டுது, ஒரு 6 பேனல் போட்டு கிணத்துக்கு தான் இருக்க போகிறேங்க. நிறைய பேர் ஷேர் பண்ண கண்டிப்பாக யூஸ்ஃபுல்லான வீடியோ வந்தால் வாங்க வீடியோக்குள்ளே போய் பார்க்கலாம். பைபேசில் பேனல் 6 பேனல். இப்போ தான் சூரியன் வருது. 3 HP பம்பு. இது பம்பு, இது மோட்ரு ஓகேங்களா. இது வெர்சல் பம்புடைய டிரைவ். ஃப்ரெண்ட்ஸ் பார்த்தீங்கன்னா போட்டாச்சு அண்ணாவுக்கு 3 இன்ச் டெலிவரி 2.5 இது பண்ணி வெர்சல் பம்ப் கிணத்துக்கு தான் போருக்கு போட்டுங்க. போருக்கும் போடலாம், கிணத்தையும் போட்டுக்கலாம் ஓகேங்களா. 3 இன்ச் டெலிவரி போட்டாச்சு, அண்ணா தான் போட்டுங்க ஓகேங்கண்ணா. ஓகேண்ணா சொல்லுங்கள், இது எதுனா போட்டுக்கலாமா? ஆனால் தாராளமாக போடலாண்ணா. விவசாயத்துக்கு நல்ல ஒரு யூஸ்ஃபுல்லாண்ணா அது. சரிங்கண்ணா. தண்ணி ஓகேங்களா? ஓகேண்ணா. அப்படியே நடங்க அங்கே. இப்போ 50 அடியில் நானே போட்டுக்கிறேன்னா 6 பேனல் போடல. இதே சூப்பராக இருக்குது பாருங்கள். தண்ணி அருமையாக இருக்குண்ணா. சரிண்ணா. தண்ணி நல்லா இருக்குங்களா? தண்ணி நல்லா இருக்குண்ணா. ஜென்ரேட்டர் மேலே இருக்குங்களா? ஆமாண்ணா. ஜென்ரேட்டர் தண்ணியோட அதிகமாக வருது. அதிகமாக வருது. ஆமாம். ஓகே சக்ஸஸா? ஓகே சக்ஸஸ்ண்ணா. ஓகேண்ணா. உங்கள் பேர்ண்ணா? அண்ணா முருகண்ணா, சாத்தனூர் டேம்ண்ணா. சாத்தனூர் டேம். சந்தோஷமாக இருக்கா? இது உங்களுக்கு இல்லை சந்தோஷம். நான் போடுறது உங்களுக்கு திருப்தியாக இருக்குதா? ஒரு பிரச்சனை இருந்தாலையா? திருப்தியாக திருப்தியாக எனக்கு திருப்தியாக இருக்குண்ணா, ஒன்றும் பிரச்சனை இல்லை. திருப்தியாக. ஃப்ரெண்ட்ஸ் இங்கே பாருங்கள், அப்படியே இருக்குண்ணா. ஃப்ரெண்ட்ஸ் பார்த்தீங்கன்னா ஃபுல்லாக போட்டாச்சு. 2 இன்ச் டெலிவரியிலேருந்து 2.5 இன்ச்சு போட்டுக்கிறேன். 3 இன்ச்சா 2.5 இன்ச்சாக பண்ணிக்கிறேங்க. ஒரு 30 அடி இருந்துச்சுன்னு வச்சுக்க, 3 இன்ச்சு அப்படியே போட்டுக்கலாம். ஃபுல்லாக விவசாயம் தான் பாருங்கள். இங்கே தான் சாத்தனூர் டேம் இருக்குது. அந்தாட்ட எல்லாம் விவசாயம் தான். பருத்தி போட்டுக்கிறாங்க. பாருங்க ஓவராக அப்படியே தூக்கி பிடிக்கிறீங்கன்னா அப்படியே 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 அப்படி. இது பைபேசில் பேனல் ஃப்ரெண்ட்ஸ். மொத்தம் 6 பேனல் பண்ணுறது சூப்பராக ஒர்க் ஆகுது. பைபேசில் பேனல் பைபேசில் சூப்பராக இருக்கும். ஆனால் நார்மல் பேனலில் போட்டுக்கோங்க பைபேசில் போகிறதோட. கிணறு பார்த்தீங்களா? பாருங்க குருவி எல்லாமே. படிக்கட்டு 10, 20, 30 ஒரு 50 அடி வரும் டோட்டலாக. 50 அடி. ஆயில் மோட்டருக்கு ரெஸ்ட்டு. ஃப்ரெண்ட்ஸ் வீடியோ பார்த்துருப்பீங்க. 6 பேனல் போட்டிருக்கேன். சூப்பராக ஓடுது. எனக்கே சந்தோஷம். எங்களுக்கு பார்த்தீங்கன்னா போட்டு விட்ருவோம். ஒரு இந்த மாதிரி மோட்ரு வாங்கி, மோட்ரு பார்த்தீங்கன்னா 5 HP போட்டுனுக்கிறேன். 5 HP எதுனா ஒரு மோட்ரு வாங்கி இது மாதிரி போட்டு விட்ருவோம் பேனலில். சூப்பராக தண்ணி தள்ளுது. கரண்ட்டே ஒன்றுமேலுக்கு வாங்க தேவையில்ல ஓகேங்களா. நார்மல் யூஸ் கரண்ட்டு ஃப்ரீ கரண்ட்டு வாங்குகிறோம் வாங்கிக்கோங்க. மீதெல்லாம் கரண்ட்டே இல்லாதவங்க இந்த மாதிரி பார்த்தீங்கன்னா வெர்சல் பம்பு சூப்பராக ஒர்க் ஆகுது ஓகேங்களா. 2 இயர் வாரண்ட்டி ப்ளஸ் 5 வருஷம் வரை வாரண்ட்டி யூஸ் பண்ணலாம். 10 வருஷத்துக்கு மேலே வரும். அப்படி மோட்ரு ரன் ஆகும். ஃபுல்லாக ஸ்டைன்லெஸ் ஸ்டீல்ன்றதுனால எந்த பிரச்சனையும் வராது. எனக்கு பிடிச்சிருக்கு, ரொம்ப பிடிச்சிருக்கு. நான் போட்டதில் இது பெஸ்ட்டாக இருக்குது. இது இல்லை, இது பெஸ்ட்டாக தான் இருக்குதுன்னு நினைக்கிறேன் ஓகேங்களா. தேடி பிடிச்சி தான் நான் போட்டேன். எனக்கு யாருனே அவங்களுக்கு தெரியாது. ஃபுல்லாக செக் பண்ணிவிட்டு இது நல்லா இருக்குதா அப்படின்னு செக் பண்ணிட்டு என் மோட்டரை என் போரில் போட்டு தான் செக் பண்ணிட்டு தான் இப்போ கஸ்டமருக்கு எல்லாருமே விருப்பப்பட்டு தான் வாங்குறாங்க. நார்மல் மோட்டரோட இது பெஸ்ட்டாக இருக்குது. கொஞ்சம் காஸ்ட் அதிகம். இது பார்த்தீங்கன்னா 1,60,000 ரூபா வரும்.
பேனல் எல்லாம் சேர்த்தினா 1,65,000 இந்த மாதிரி வரும். பைப் கீப்பெல்லாம் போட்டிங்கன்னா சூப்பராக ஒர்க் ஆகுது. வெயில் வரும்போது தண்ணி சூப்பராக இன்க்ரீஸ் ஆகுது ஓகேங்களா. இப்போ ஆயில் மோட்ரு கரண்ட் மோட்டருக்கும் டிஃப்ரெண்ட் இருக்குப்பா. இது ஓரளவு கரண்ட் மோட்டர் மாதிரியே வருதா இல்லை? 100% கரண்ட் மோட்டர் மாதிரியே வரும். 100% கரண்ட் மோட்டர் கரண்ட் மோட்டர் போடலாம் தானே விவசாயிங்க? தாராளமாக போடலாம். சரி சரி. ஏன்னா உங்கள் வீடியோ பார்ப்பாங்க ஒரு ஆள் இருக்கா அப்படியே. அது வந்து ஏசி மோட்டர் போட்டு கொடுத்து சொன்னா அப்படியே. அது இது போட்டால் சூப்பராக இருக்குது. ஏசி மோட்டர் வந்து அதிகமாக கரண்ட் இருக்கு. 10 பேனலுக்கு தேவைப்படுது. இது 6 பேனல் போதிக்கும். ஏன்னா நீங்கள் சொன்னீங்களா தான் அவருக்கு புரியும். ஏன்னா நான் சொல்கிறது கேட்க மாட்டேன் அப்படிங்க. ஒரு ஸ்பெல் எனக்கே பயமாக தான் இருந்துச்சு ஃபஸ்ட்டு போடுறப்ப. அதனால் வந்து வாரண்ட்டி வந்து 3 வருஷம் வாரண்ட்டி. ஓகே, நார்மல் வாரண்ட்டி 2 வருஷம். நானே 1 வருஷம் வாரண்ட்டி கொடுக்குறேன். அது லைஃப் சூப்பராக இருக்கும், ஒன்றும் பிரச்சனை இல்லை. இது போடலாம் தானே தண்ணிக்கு? தாராளமாக போடலாம். இங்கே தான் நம்ம இந்த பக்கம் தான் ஒரு ஆள் வந்து வேலையில் இருக்க அப்படியே சென்னையில். அவர் கேட்டால் அப்படி இந்த மோட்டரை போட்டுக்கான்ட்டு. ஏன்னா இதுதான் உங்கள் மோட்டர் தான் ஃபஸ்ட்டு மோட்ரு. எனக்கும் சந்தேகம் தான். இவ்வளோ தண்ணி அடிக்கிறது எனக்கே சந்தோஷமாகி என் கிடத்துக்கு போட்டுருவோம். ஓகேங்களா ஃப்ரெண்ட்ஸ். பார்த்தீங்கன்னா நானும் ஒரு விவசாயன்றதுனால எனக்கு சந்தோஷம் என்னென்னா, இந்த மாதிரி நிறைய பேருக்கு போட்டுக்கணும் சார். கொஞ்சம் காஸ்ட் அதிகமாக தான் ஆகும். ஒன் டைம் இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணிங்கன்னா சூப்பராக இருக்கும். ஓகேங்களா. பேனல் வந்து பார்த்திங்கன்னா 27 வருஷம் இப்போலாம் கொடுக்குறேன். 30 வருஷமே வாரண்ட்டி கொடுக்குறாங்க. அதனால் பிரச்சனை ஒரு இது இல்லை. இதில் வெர்சல் பம்ப் வந்து பார்த்திங்கன்னா அவங்களே 2 வருஷம் வாரண்ட்டி கொடுக்குறாங்க. ப்ளஸ் நானே 1 வருஷம் எக்ஸ்ட்ரா கொடுக்குறேன். ஓகேங்களா. சூப்பராக இருக்கும். இன்னும் இன்னும் வந்து பார்த்திங்கன்னா 5 வருஷம் கூட வாரண்ட்டி வாங்கலாம். ஒரு 5% அதிகமாக கொடுக்கணும் அவங்களுக்கு நம்ம வாங்குகிற மோட்டர் டிரைவோட. ஓகேங்களா. சூப்பராக இருக்குது. வெயில் வர வர அதிகமாக ப்ரெஷர் தண்ணி வந்துனே இருக்குது. ஃபுல்லாக அங்கே வருது இப்போ ஆகணும் ஃபுல்லாக. எத்தனை ஏக்கராப்பா இருக்குது? மொத்தம் 15 ஏக்கரா. 15 ஏக்கரா. 15 ஏக்கர். உங்களுக்கு தண்ணி போதிங்க தானே? தண்ணி போதிங்க. இந்த இந்தாட்ட பக்கத்தில் சாத்தனூர் டேம் இருக்குங்களா? சாத்தனூர் டேம் பக்கத்தில். சரி.